பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இந்த 2025 வருடம் வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு அலே சொல்லுகளே அல்லையா. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆக இந்த வருடத்தில் தேவன் நமக்கு எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த வாக்கின்படியாக இந்த வருஷங்கள் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற வருஷங்களாக தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். 2024 வருடத்தில் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளாத மேன்மைகளையும் தேவன் நமக்கு தருவார். அந்த வசனத்தை இந்த பின்பகுதி வாசிக்கும் போது மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னா 2024 கர்த்தர் எதையும் செய்யலையா அப்படின்னா, 2024 கர்த்தர் பல நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் 24 அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாத சில காரியம் இருக்கிறது. நாம் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்கள் இருக்குது. அதை 2025 இந்த வருஷத்தில் அது எல்லாவற்றையும் நிறைவாக தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதலிருந்து பார்த்திங்கன்னா அதே அந்த 13வது வசனம் முதலிருந்து வாசி பாருங்க. தேவரீர் எழுந்தருளி நிறுத்துங்க. தேவன் என்ன செய்ய? தேவரீர் எழுந்தருளி. எதற்காக தேவன் எழுகிறாருன்னா, தன்னுடைய ஜனத்திற்காக, தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். எழுந்து தானே தன் ஜனத்திற்காக, தன்னை எதிர்பார்க்கிற ஜனத்திற்காக, தன்னை எதிர்பார்க்கிற அந்த ஊழியக்காரனுக்காக அவர் நினைத்ததும் அவர் குறித்த காலங்கள் குறித்த நேரங்களிலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக அந்த தேவன் நமக்காக எழுந்தருளிருக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கூட அவரை எழுப்பலாம். ஒரு முறை சீசர்கள் படகுல பிரயாணம் போகும்போது படகு மூழ்கத்தக்க ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை சீசர்கள் எழுப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும் என்று எழும்பின இயேசு இவர்களையும் அதட்டி, ஏன் நீங்கள் பயப்பட்டீங்க என்று கொந்தளித்த காற்றையும் கடலையும் அதட்டி அந்த பயணத்தை சரியான முறையில் நடத்தி சென்றார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் அவரை எழுப்ப முடியும். எனக்காக நீங்கள் எழும்புங்க என்று சொல்லும்போது அவர் எழுந்து கிரியை செய்கிற தேவன். சில நேரங்களில் அவராகவே எழுந்து சில காரியங்களை செய்கிறவர். இங்கே அவரே எழும்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் தாவீது 35 சங்கீதம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணி நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்காக எழுந்து நில்லுங்கிறான். அவர் எழும்புவது வேற, நாம் அவரை எழுப்புவது வேற. சொல்லலே அல்லேலூயா. ஏன்னா என்னோடு வழக்காடுகிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோடு யுத்தம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த யுத்தத்தை நான் செய்ய முடியாது, நான் வழக்காட முடியாது,
ஆகவே நீங்கள் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்காக ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க அப்படி என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்காக எழுந்து நின்னதனால தான் தாவீது எல்லா சத்துருவையும் முறியடித்தான். அதுக்கு பின்பு 40 வருடங்கள் அவனுடைய ராஜ்யத்தில் யுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படின்னா சில நேரங்களில் நம்ம கூப்பிட தான் செய்யணும். நம்முடைய பிரச்சனைகள் நடுவிலும் நமக்கு யுத்தங்கள் உண்டு, நமக்கு பிரச்சனை உண்டு, வழக்கு இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நடுவிலே நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம பலத்தில் செய்ய முடியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளும், எங்கள் உதவிக்காக ஒத்தாசைக்காக எழுந்தருளும் என்று சொல்லும்போது தேவன் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 123ஆம் சங்கீதத்தில் கடைசி பக்கத்தில் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுக்கு கண்களை உண்மையான செய்யணும், நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆக தேவன் சில நேரங்களில் அவரே எழும்புவார், சில நேரங்களிலே நாம் அவரை எழுப்ப வேண்டும். புதிய காலத்தில் அதே சீசர்கள் இன்னொரு முறை தேவன் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண போனார். அவளை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போக சொன்னார். நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டு இருந்தாங்க. அக்கறையும் போக முடியல, இக்கரையும் வர முடியல. தங்களுடைய மீனவர்கள் கற்றுக்கொண்ட அத்தனையும் செய்து பார்த்து தண்டு வலித்து பார்த்தாங்க, அவங்களால முடியல. ஆக படகு மூழ்கத்தக்க ஒரு சூழ்நிலையில் இவங்க கூப்பிடல, கர்த்தரே நடுஜாமத்தில் எழுந்து போனார். அல்லேலூயா. சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த தேவன் தான் இங்கே சொல்லும்போது அவர் எழுந்தலிருக்கிற நமக்காக சீயோனுக்காக அவர் எழும்பி கிரியை செய்கிற இந்த காலத்தில் நமக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவ சபையை குறித்து ஒன்று சொல்லணும். தேவ சபையில் தேவன் எழுந்தலிருக்கிறார். எதற்காக? தேவன் நடுவில் உட்கார்ந்து அவர் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்குவதற்காக எழுப்பார். ஆக சும்மா ஆண்டவரை எழும்புவது இல்லை. அப்போ எதற்காக எழும்புவார்? மீண்டும் அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீக்கிரமாக வாசிக்கணும். தேவனே தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். எதற்கு இறங்கணுமா? சீயோனுக்கு இறங்கி. அப்போ சீயோன் என்பது என்ன? பரலோக ராஜ்யம் ஒரு சீயோனு தான். தாவீது வாழ்ந்த நாட்களில் தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாதுன்னாங்க. சப்பானிகள் குருடர்கள் உன்னை என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. உன்னால் அதை பிடிக்க முடியாது. ஆனால் தாவீது அந்த நகரத்தை சீயோன் கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரமாய் ஆயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் புதிய எருசலேம் 1000 வருஷாட்சியில் அது சீயோன் என்று தான் அழைக்கப்படுகிறது. இன்னும் சீயோன் யாருன்னா சபை ஒரு சீயோன். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற நானா இருந்தாலும் சீயோன். ஆக இந்த சீயோனுக்காக தேவன் இந்த வருடத்தில் எழுந்தருளி அதற்காக இறங்குவார். அல்லேலூயா. சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் இறங்கினாதான் எல்லாம் நடக்கும். 2024 எதுவோ காரியம் விரும்பணும், அதுக்காக நான் ஓடணும், விரும்பணும், ஒன்றும் நடக்கலை. வேதம் சொல்லுகிறது, ஓடுகிறவனால் ஒன்றுமல்ல, விரும்புகிறவனால ஒன்றுமல்ல, இறங்குகிற தேவனால மாத்திரம்தான் ஆகும். ஆக இந்த 2025 தேவன் நம்முடைய சபைக்காக, இதை கேட்கிற யாவருக்காக, ரட்சிக்கப்பட்ட சீயோன் குமார்த்திகளுக்காக தேவன் எழுந்தருளி அவர்களுக்காக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அதான் அந்த 123ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தில் சொல்லும்போது எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் கண்களை உண்மையே நோக்கி இருக்குங்கிறார். ஆக அவர் இரக்கம் செய்யணும். ஒன்று இறங்குகிற தேவனா 2 காரியம். அவருடைய இரக்கத்தையும் நமக்காக இறங்கி கிரியை செய்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆக தேவன் யாருக்காக எழுந்தருளினார்? சபைக்காக, சபையினுடைய ஜனங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக,
அவர் இறங்குகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்பதான் சொல்றாரு அவர் இறங்குவார். அடுத்த வசனம் வாசிங்க, அதே வசனம். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. குறித்த நேரமும் வந்ததுங்கிறார். தேவன் தயை செய்ய வல்லவரார். அவர்தான் தயை செய்ய போகிறார். ஆக இந்த வருடத்தில் நாம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய தயவினால அல்லது தயையினால எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் தரும்போது அது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. யோபு சொல்லும்போது, தேவரே நீ சகலத்தை செய்யும் வல்லவர், நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு தருவதாக அவன் நினைத்திருந்தால், அந்த நேரத்தில் நினைத்திருந்தால், அந்த வேலைகளை நினைத்திருந்தால், அது குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது யாருமே அதுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் யாக்கோபுக்கு சொன்னார் அல்லவா, அதை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதபடி அதை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 2024 சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கலாம். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், அலைன்ஸ் பார்த்து இருக்கலாம், ஆனால் அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2025 தேவன் தயவு செய்யும் போது அந்த காரியங்கள் நேர்த்தியாய் நடைபெறும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற யாரானாலும் சரி, இல்லை அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளானாலும் சரி, இந்த வருடத்தில் கர்த்தர் தயவு செய்யும் போது அந்த குறித்த காலங்கள் வந்ததென்று சொல்லக்கூடிய அந்த தேவனால் ஏற்ற துணையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. 2024 முன்பாக திருமணமாகி பலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2025 தேவன் தயை பாராட்டும் போது அவர்கள் இந்த வருடத்தில் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், அதன்படியே செய்கிறவர். அந்த மூங்கலடி பக்கத்தில் ஓய்வு செய்து கொண்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற சிலருக்கு தெரியும், வேதமணிக்கு ஐயா அப்படிங்கிற அவர் மரித்து போனார். அந்த மருமக சுகேனியாங்கிற மருமக தான் இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்காரர் இருந்து போயிட்டார். அந்த வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த வீடு சந்திக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு வார்த்தை விதமாக நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். என்ன சொல்வேன்னா, ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக தந்த பசுமாடுக்காக நன்றி என்று நான் சொல்லிட்டு என்ன அறியாமல் சொல்லிட்டு போவேன். அவர் ஒரு முறை என்ன கூப்பிட்டு பார்த்தார், எங்கள் வீட்டில் பசுமாடு என்ன இல்லை, ஆனால் நீங்கள் வரும்போதெல்லாம் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரியா, சீக்கிரமாக நடக்கும். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. 2 வாரம் கழிந்த பின்னாடி அவர் கடை போட்டிருந்தார். ஒருவன் ஒரு மாடு இருக்கு, அது உங்களுக்கு தான் தர அப்படின்னு என் மனசில் தோணிச்சு. பைசா இப்போ தர வேண்டாம், நீங்கள் எப்போ வேணாலும் பைசா தாங்கன்னு பால் கறக்கிற மாடை கடை முன்னாடி கட்டிட்டு போயிட்டோன்னா அவர் என்ன வந்து கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, சொன்ன மாதிரியே மாடு வந்துச்சு. ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. அவள் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம சபையில் கூட உபவாச கூட்டத்தில் பிரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிற ஒருவருக்காக நாங்கள் ஆண்டவரே அந்த கர்ப்பனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க வீடு சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இல்லை பாஸ்டர், யார் சொன்னா அப்படி நீங்கள் விசுவாசிங்கம்மா அப்படின்னு நான் வந்துட்டேன். ஆனால் 2 வாரம் கழித்து அவங்க நியூஸ் சொல்கிறாங்க, பிள்ளை பிரெக்னென்ட்டாக இருக்கிறான். ஒரு அலைச்சல்லையா. என்றைக்குமே தேவனுடைய ஊழியர் மூலமாக வார்த்தைகள் செய்வதற்கு முன்பாக தான் சொல்வார், செஞ்சிட்டு சொல்ல மாட்டார். தயவு செய்வேன் அப்படின்னா அதற்கு பின்பு எதெல்லாம் நம்ம வாழ்க்கை தேவையோ அவைகளெல்லாம் செய்து முடிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதற்காக தான் 2025 தேவனே எழுந்தருளி அதை சியோனுக்கு இறங்கி அதுக்கு தயவு செய்கிற காலமும் அது குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி கர்த்தர் இந்த வருடத்தில் நாம் நினையாத காரியங்களிலும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவரால் முடியாத ஒன்று கிடையாது. அதை நம்பணும்.
அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சொந்த வீடு இருக்காது, சொந்த வாகனங்கள் இருக்காது, நல்ல ஒரு தொழில் இருக்காது, குடும்பத்தை நடத்த நல்ல வருமானம் கிடையாது. ஆனால் இந்த வருஷத்தில் சபை கூடி வருகிற அந்த பழக்கத்தை சரியாக நான் வைத்திருந்தால் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்களை என்ன செய்வார்? தருவார். எவைகளெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தருவதாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. எல்லாம் கவனிக்க. நம்ம இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அவருடைய மனைவி நிமித்தம் தன்னை சகோதரி என்று ஆபிரகாம் சொல்வான். பார்வோனிடத்தில் அதான் சொல்வான், அபிமெலேக்கிடத்தில் அதான் சொல்வான். ஆனால் பார்வோன் சாராள் அழகுள்ளவள் என்று தன்னிடமாய் அழைத்து வருவான். ஆனால் பாவம் செய்யல. கர்த்தர் அவனை உணர்த்தும் போது அவன் பயப்படுறான். அங்கே ஒரு வாதியை அனுப்பினார். பயந்த உடனே ஆபிரகாமை அழைத்து ஏன் இப்படி செஞ்ச என்று சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு பார்வோன் தய பாராட்டினான் எழுதிருக்கு. அவன் தய பாராட்டி ஆபிரகாமுக்கு வேண்டிய சகல ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றிற்கும் அந்த பார்வோனுடைய தயவினால ஆபிரகாமுக்கு கொடுத்தது உண்மை என்றால் அந்த தேவனுடைய தயவு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். பார்த்தீங்களா? தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் கோவேரி கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய தயவு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். இப்போ பரலோகத்தின் தேவனுடைய தயவினால இந்த வருஷம் முழுவதும் 1000 மடங்கு மேல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அதுதான் நீங்கள் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி. இன்னும் சில வசனங்களை நான் வாசிப்போம். உபாகமம் எழுதின புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உபாகமம் சரித்திர புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தன் கோபத்தினுடைய உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தின் உக்கிரத்தை விட்டு விலகின இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல, சில தவறான காரியங்கள் செய்தார்கள். அதனால அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அவளை விருத்தி அடையல. ஒருவேளை 2024 தேவனுக்கு கோபம் எழுப்பக்கூடிய சில காரியங்கள் செய்திருந்தால் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவரது கோபத்தை விட்டு உக்கிரத்தில் விலகி தய பாராட்டி அந்த பிதாக்களின் தேவனுக்கு சொல்லியிருக்கிறபடி தேவன் நம்மை அவருடைய தயவினால விருத்தி அடைய செய்கிற தேவன் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். அவர் 1000 மடங்கு நம்மை விருத்தி அடைய செய்கிறவராக. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்திருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும்? விட்டுடும். அவர் உக்கிரத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைக்குள் வரும்போது அவர் தயவினால விருத்தி அடைவீர்கள்ங்கிறார். தாவீதுக்கு சொல்லும்போது அவன் வர வர விருத்தி அடைந்தான். இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். இதே நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிங்க பார்ப்போம். 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். அப்போ அப்படி சிங்கம் எப்படி இருக்குமா? அந்த ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானமா இருக்கும். அவனுடைய தயை ஆனால் அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. கோபப்பட்டா அப்படி கோபப்படுவார்.
சிங்கம் கோபப்படுவதைப் போல, அவர் யூத கோத்திர ராஜ சிங்கம் தான். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும்போது கோபப்படுவார். ஆனால் மனஸ்தாபப்படும் போது பனிமேல் பொழிகிற புள்ளின் மேல் பொழிகிற பனி போல் அவர் தயம் இருக்குமா. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக தரும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதே நீங்கள் உபாகம் எழுதின புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அவர் நல்ல கவனிங்க, வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் பர்வதங்களில் உண்டாகும் நித்திய மலையில என்ன செய்யும்? பிறக்கும் எல்லாம் அந்த பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளின தயையை யோசேப்புடைய சிரசின் மேலும் அவன் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சந்தலில் மேலே. ஒரு அலேலுயா. முச்செடியிலே தேவன் வெளிப்படுத்தின தய நிமித்தமாக, மோசேக்கு வெளிப்படுத்தின அந்த தய நிமித்தமாக யோசேப்புக்குள்ளாக தான் இருக்கிற அந்த நிலமானாலும் இடமானாலும் சூரியனுடைய பக்குவத்தினானாலும் சந்திரனுடைய பக்குவத்தினானாலும் எல்லாவித ஆசீர்வாதத்தை அவருடைய உச்சந்தலின் மேலே ஊற்றுவேங்கிறார். ஒரு அலேலுயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ எல்லாவித ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் தான். அப்படின்னா யோசேப்பு எப்படி இருந்தான்? அவன் தேவனுக்கு பயந்து இருந்தான். தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தான். அதனால்தான் தேவன் அவனை இந்த பிரகாரமாக ஆசீர்வதிப்பதை போல நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்போ அன்னாள் அங்கே குழந்தை இல்லை, அங்கே போகிறா. ஏலி பார்க்குறேன், காலை நேரத்தில் குடித்து வெறித்து இருக்கிறாளே என்று பார்க்கும்போது, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேர மட்டும் விண்ணப்ப பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அப்பொழுது அவள், உம் அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய கண்களிலே என்னத்தை கிடைக்கணுமா? தயை கிடைக்கணும். அப்படின்னா கர்த்தர் தானும் எழுந்தருளி அவர் தயை பாராட்டுவார். அதே சமயத்தில் ஊழியர்கள் மூலமாகவும் தேவன் தயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதான் சொல்லிட்டு போகிறேன். அதன் பிரகாரமாக அன்னாளுக்கு
அதுவரையும் குழந்தை பாக்கியம் இல்லை. தேவன் அழகான ஆண் பிள்ளை கொடுத்தார். மற்ற 6 பிள்ளைகளையும் கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கத்தர் இந்த வருஷத்தில் அத்தை செய்வார். 2025 எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ, 2024 எதெல்லாம் நமக்கு இல்லாமல் போச்சோ, இந்த 2025 நமக்கு எல்லாவித உயர்வையும் நல்ல வேலைகளையும் தேவன் தருவார். அல்லேலூயா. நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலைகளையும் தானாக அந்த வேலை நம்மை தேடி வரும்படி கத்தர் கிருபை செய்வார். அதற்காக தான் கத்தர் எழும்புகிறார். இப்போ எஸ்ராவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம், அங்கே 9ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் ஒருவேளை 2020 பல அடிமைத்தனத்திலே நாம் இருந்தாலும், மீள முடியாத கடன் பிரச்சனையினுடைய அடிமைத்தனத்தில் நாம் இருந்தாலும், தேவன் நம்மை கைவிடாதவர். இந்த 2025 அந்த அடிமைத்தனை முழுவதுமாக தேவன் மாற்றி அவருடைய தயவினாலே நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிங்க. எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஒரு அல்லேலூயா. அதாவது எஸ்ராவின் காலங்களிலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அவன் மலர்ந்தான் வந்துச்சு. அதை பழுதானவளை கற்றுக்கொள்வதற்கு தேவன் மனுஷன் மூலமாக தயவை பாராட்டி, அது அடிமைத்தனத்திருந்தாலும் கைவிடாதபடி அதை உயிரோடு காக்கவும், அவருக்கு ஒரு வேலியை பாதுகாத்து கொடுக்கவும், அவங்க மூலமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் மனிதர்கள் மூலமாக தயை பாராட்டினதை போல, ஒருவேளை இதை கேட்கிற சில பரிசுத்தவான்கள் இருந்தாலும் 2024 எங்களால் ஆலயம் கட்ட முடியலையே, ஒரு ஆலயம் கட்ட நிலம் வாங்க முடியலையே என்று நீங்கள் யோசித்தாலும், இந்த வருடத்தில் தேவன் நல்ல நிலத்தையும் ஆலயத்தை கட்டுவதற்கான தேவையான மனுஷ தயவையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. நம்ம சபையிலும் ஏராளமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம தீர்மானித்திருக்கிறோம். இன்னும் இந்த சபையை இன்னும் சில பழுதானவைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆக கர்த்தர் 2025 மனித தெய்வனாலே அந்த காரியத்தையும் செய்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே இன்னொரு வசனத்தை கூட நொகோமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா வாசி. அழகான பட்டணங்களையும் செழுமையான பூமிகளையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பெரிய தயவு நமக்கு இருந்தால் இந்த உலகத்தில் எப்படின்னு பாவ ஜீவியத்தை சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய தயவினால, பெரிய தயவினாலே தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும். கடந்த வருஷத்தில் ஏதாவது பாவங்கள் காரியம் இருந்தால் அதை அறிக்கை செய்து விடும்போது அவர் எல்லா காரியங்களும்
அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ அந்த தயையை அந்த குறித்த நேரமும் அது செய்யும் காலம் வந்ததுங்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வீடானாலும் தொழிலானாலும் வருமானமானாலும் நிலமானாலும் வாழ்க்கை துணையானாலும் கர்ப்பத்தின் கனியானாலும் ஆலயம் கட்டுமான பணிகளானாலும் ஆத்துமாக்களானாலும் வேறு எந்த காரியானாலும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைவானதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை செய்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு செய்வார். சீக்கிரமாக 2-3 வசனங்களை வாசித்து நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். ஒரு ஆளை சொல்லுங்க போதும். அப்போ எப்போ தயை பெற முடியும்? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணுமா? அப்போ தேவனை தேடுகிற அனுபவம். நன்மை எங்கே இருக்கு? அவருடைய ஆலயத்தில் இருக்கு, ஜெப வீட்டில் இருக்கு. ஆக நீ நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன். சங்கீதம் 23 என்ன சொல்றாரு? அவருடைய நன்மை கிருபை என்னை தொடருங்கிறாரு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, தேவனை தேடும்போது, தேடுகிற விதத்தில் தேடும்போது, முழு மனதாய் தேடும்போது, கண்டடைய சமயத்தில் தேடும்போது, அதிகாலமே தேடும்போது, அவர் தயவினாலே அந்த நன்மையான விலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? 2024 உலகம் முழுவதும் நன்மை கிடைக்குமோ என்று அலைகிறோம். ஆனால் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. தேடுகிற இடத்தை தேடாம, தேட வேண்டிய பகுதியை நம்ம தேடாம, எங்கெல்லாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அலையும் போது எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். இங்கே நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன். அல்லேலூயா. ஏராளமான நன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே சிலருக்கு புரியல. எங்கெல்லாம் போய் அலைஞ்சுக்காரங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. தீர்மானம் பண்ணும். இது 2025 என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் தேவனை தேட போகிறேன். அல்லேலூயா. நான் ஜாக்கிரதையாய் தேட போகிறேன். நன்மை தருகிற தேவனை தேட போகிறேன். நன்மையானது செய்ய போகிற தேவனை தேட போகிறேன். பெரிய நன்மைகளை செய்கிற தேவனை தேட போகிறேன். நானும் நன்மை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று பாடும்படியாக அந்த நன்மை செய்கிற தேவனை தேடி போகிறேன் என்று தீர்மானம் பண்ணும்போது இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளாக ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம சில பாடலெல்லாம் பாடணும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே உடைய ஆலயத்தில் நாம் கர்த்தாவே. அப்போ எங்கே தான் என்கிறாரு? ஆலயத்தில் கர்த்தர் எழுந்துகிறார். எழுந்தருளி சீயோனுக்காக இறங்கி தயவு செய்கிற இந்த காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள் 2025 உங்களுக்கு குறித்ததை நேரத்தின்படி காலத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிங்க. 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அப்போ யாருங்க தயை பெற்ற முடியும்? நல்லவனாக இருக்கணும். ஒரு அலையை சொல்லலே. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருந்தால் தான். துஷ்டனாக இருந்தால் இல்லை, கெட்டவனாக இருந்தால் இல்லை, பாவியாக இருக்கிறவன் அல்ல, அவன் நல்லவனாக இருக்கணும். நல்லவன் என்பது எப்படி? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நல்லவராகவே இருக்கிறார். ஆக நல்லவளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில், உலக பார்வையில் நல்லவளாக நம்ம நடிக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நல்லவன் என்று சொல்லத்தக்க கொர்நேலியை குறித்து வேதம் சொல்லுகிறது. யூதருடைய எல்லாருனாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். அப்போ அந்த நல்லவர்களை தான் கர்த்தருடைய தயவு உண்டாகும், அவளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அடுத்தது நம்முடைய செய்கைகள் கரெக்டாக இருக்கணும். இது யார் கையில் யார் வாய்க்கில் இருந்துச்சுன்னா ரூத்துடைய வாய்க்கில் இருந்துச்சு. எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், திரும்பி நீங்கள் போங்க. மரித்து போனவர்கள் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல. யாரு? அவருடைய கணவனுக்கும் உங்கள் புருஷனுக்கும் உயிரோடு எனக்கும் நீங்கள் தயவு செய்ததை போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். ஒரு அலைய சொல்களே அல்லையா? அப்போ அந்த ரூத் எப்படி இருந்தால் தன்னுடைய கணவனுக்கும் தயவு உள்ளவளாய் தயவு செய்கிறவளாய் இருந்தாள். தன் மாமனாருக்கும் தயை பாராட்டினவளாக இருந்தாள். மாமியாருக்கும் இருந்தாள். அதான் அவள் போக சொல்லும்போது போக மாட்டான். உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய மரணமே அன்றி வேற ஒன்று. அப்போ செய்கை. அப்போ அவள் தயை பாராட்டினாள். வேற யாரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இதனால் நீ எதை செய்தாயோ, நீ தயை செய்ததை போல அந்த தேவன் உனக்கு தயை செய்வார். ஒரு அலை சொல்களே அல்லையா? தயை செய்தாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாசிக்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ரூத்தின் தரையிலே வணங்கி நான் அந்நிய தேசத்தலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு உன்னை அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் செட்டைகள் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை. ஒரு அலை சொல்லலே அல்லையா? சத்தமா சொல்லுங்களே அல்லையா? அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தயவு செய்ததை போல தேவன் அந்த ரூத்துக்கு தயவு செய்ததுனால தான் போவாசுடைய வயல வேலைக்காரியாய் சென்ற அந்த ரூத் போவாசுக்கே மனைவியாகி அந்த வயலுக்கு முதலாளியாகவே மாறினார். ஒரு அலை சொல்லலே அல்லையா? வேலைக்காரியாய் சென்றவள் கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவளுக்கு இவள் செய்த அந்த தயவை கர்த்தர் நினைத்து கர்த்தர் போவாசின் மூலமாக தய பாராட்டியதனால அந்த தோட்டத்திற்கு அவர் ஓனராக மாறினார். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையானாலும் ஆவிக்குறை வாழ்க்கையானாலும் செய்கைக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள நாமும் தயை பாராட்டுகளாக இருந்தால் அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதே ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 2 வசனத்தை நான் வாசித்து நான் முடிப்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையை சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப அது யாரு தான் அவளுக்கு சொந்த எல்லா வீட்டு தந்ததுன்னா கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் ரூத்துடைய வம்சத்திலேயே இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்தார். ஆக நாம் முதலாவது கர்த்தரை தேடணும். கர்த்தருடைய பார்வையில் நல்லவளாக இருக்க வேண்டும். செய்கை சரியாக இருக்க வேண்டும். நாமும் தயை பாராட்டுவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ தேவனாலே கர்த்தரால் அந்த தயையை பெற்றுக்கொள்ளும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
சீக்கிரமாக 2 வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியம் பாராட்டுவோம் என்ற ஒரு அலே சொல்லலே. அல்லேலூயா. இது வேறு யாருக்காக? ராகாப் என்கிற வேசித்து. அவர் என்ன தய பாராட்டினால்? லேவு பார்த்து வந்த பரிசுத்தவான்களை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கேட்கும்போது இல்லை அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னேன். அதனால் அந்த காரியத்தை நினைத்து கர்த்தர் அவளுக்கு தய பாராட்டினார். ராகாப் குடும்பத்தை தவிர மற்ற எல்லா ஜனங்களை கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் வேசியாக தான் இருந்தார். ஆனாலும் அவள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு தயை பாராட்டியதனால தேவன் அதை மறக்காமல் தயை பாராட்டி அந்த குடும்பத்தின் அனைவரையும் அந்த சூழ்நிலையில் தேவன் பாதுகாத்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய தேவன் அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியைகளையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் தயவுள்ள எல்லா காரியத்தையும் நமக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி எப்பொழுது நமக்காக வேண்டுகிறோம் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தேவனுடைய தயவினாலே நமக்குள்ளாக எல்லாவித ஆசீர்வாத தரும்படியாக தேவன் விரும்பும்போது அதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவளாக இருக்கும்போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல மாறணுமா? ஒரு அலே சொல்லலே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா எவைகளெல்லாம் நம்மை புறம்பாக தள்ளணுமோ அதெல்லாம் தள்ளி விடும்போது தேவனை 102ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்தின்படி தேவனை எழுந்தருளினார். அவர் சியோனுக்காக இறங்குவார். அதற்கு தயவு செய்ய காலமும் குறித்த நேரமும் வந்தது. எல்லாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி இந்த வருடத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அத்தனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து கர்த்தர் எனக்கு நல்ல வேலையை தருவார் என்று வாய்களை திறந்து சோதனை பண்ணுங்க. கர்த்தர் எங்கள் நல்ல வீட்டை தருவார், நல்ல ஒரு தொழிலை தருவார், நல்ல ஒரு வருமானத்தை தருவார். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவார். சபை கட்டுவது தேவையானவைகளை தருவார். ஆத்துமாக்களை தருவார். சமாதானத்தை தருவார். இரட்சிப்பை தருவார். எல்லாவற்றையும் தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட கடன் சுமைகளை கர்த்தர் மாற்றுவார் என்ற உணர்வோடு எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. ரீபா லாபா ராபா. நன்றி தகப்பனே. பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம்.
நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட 2025 ஆண்டவரே, இந்த வருடத்துடைய முதலாவது ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் எழுந்தருளினார். அவர் சீயோனுக்காக அவர் இறங்குவார், அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது என்று எங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, எங்கள் சபையார் யாவருக்கும், இன்று கலந்து கொண்ட யாவருக்கும் எந்த ஒரு குறைவில்லாமல் திருப்தியாக இருப்பதற்கு, அவர்களை விருத்தி அடைய செய்யவும், நித்திய ஆசீர்வாதங்கள் அவங்கள் மேலே இறங்கி வரவும் நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, விருந்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. காரணமாக இருக்கிற ஜெயகுரு குடும்பங்களையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலபடி மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் புரிந்தோம் சதா காலங்களில் என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.